வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். 100 கிராம் அளவில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் 72 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. கார்போஹைட்ரேட்டுகள், சர்க்கரைகள், நார்சத்து, புரதம், கொழுப்பு, விட்டமின் சி, கால்சியம், விட்டமின் ஏ, இரும்புச்சத்து, பொட்டாசியம், ஃபோலேட் போன்ற உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே வெங்காயத்தில் இருக்குது. ஸோ வெங்காயத்தை நம்ம உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடலை டீடாக்ஸ் செய்யக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்டவை நம் உடலில் உருவாகக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் கல்லீரலில் அதிகமான கொழுப்புகள் வந்து தேங்கும், அதிகமான கழிவுகள் வந்து தேங்கும். ஸோ அதை முதல்ல நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே கல்லீரலுடைய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனுடைய செயல்திறனை மேம்படுத்தி கழிவுகளை நம்ம நீக்கிக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2-3 அப்படின்ற விகிதத்தில் சாப்பிட்டு வரும்போது கல்லீரலில் கொழுப்பு படிவதை நம்மளால் தடுக்க முடியும். அதோடு ஆல்கஹால் உள்ளிட்டவை கிட்டால சேரக்கூடிய அந்த நச்சுக்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அனைத்துமே கல்லீரலிருந்து சேராமல் நம்ம அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு, உடலை சுத்தம் செய்து கொள்வதற்கு, நச்சு நீக்கம் செய்து கொள்வதற்கெல்லாம் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். சுவாச மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். குறிப்பாக வெங்காயத்தை நம்ம பச்சையாக சாப்பிட்டு வரும்போது மூக்கடைப்பு, சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற அறிகுறிகளை குறைக்கவும் அது வந்து செய்யும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான நோய்கள் எல்லாத்தையுமே வெங்காயம் நமக்கு குணப்படுத்தி சுவாசம் சார்ந்த ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபட வைக்கும். சுவாச மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதால நுரையீரல் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். எலும்புகள் வலுவடைவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் வந்து பார்த்தோம்னா கால்சியம் அதிகமாக இருக்கு. இது எலும்புகளை வலுப்படுத்தி எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு 30 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை வெங்காயம் குறைக்கும். மேலும் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தவிர்ப்பதற்கு வெங்காயம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் எலும்புகளை பலப்படுத்துறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய எலும்புகளை பராமரிக்கிறதுக்கு வெங்காயம் வந்து ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக வெங்காயம் நம்மளுடைய சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் வந்து தூண்டக்கூடிய தன்மை கொண்டவை. இந்த கோலோஜன் தான் சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. இந்த கோலோஜன் இருக்குங்க இல்லையா, ஸோ இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் கொண்டது. இது வந்து சருமத்தினுடைய நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கும். அதனால் சரும நோய்கள் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும். இப்போ நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை நமக்கு நீக்கிட்டு கரைகள் எதுவும் படியாத, தூசு எதுவும் படியாத, குறிப்பாக வந்து முகம் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாத சருமத்தை நமக்கு கொடுக்கும். பளபளப்பான சருமம் இருக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் போன்ற எந்த விதமான சரும தொற்றும் ஏற்படாது. கூந்தலும் நமக்கு அந்த முடி வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். முடி கொட்டுறது, முடி வந்து பார்த்தோம்னா பொடுகு, பேன் தொல்லையால் அவதிப்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே போல் நமக்கு இளநரை, பித்தநரை ஏற்படுவது போன்ற பிரச்சனையும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த நார்சத்து செரிமான ஆற்றலை நமக்கு அதிகரிக்க செய்யும். ஸோ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயோட்டிக் பண்புகள் குடலின் நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிரினுடைய வளர்ச்சியை தூண்டும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நார்சத்து கிடைக்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களும் ஊக்குவிக்கப்படும். இப்போ நமக்கு மலச்சிக்கல் இந்த மாதிரி நிறைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக எடுத்துக்கிறதால தான். ஸோ அதனால் வளமாக அளவில் நமக்கு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டுடலாம். செரிமானம் சார்ந்த பிரச்சனை நமக்கு எதுவுமே இருக்காது. நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது வெங்காயம். ஸோ குறிப்பாக வந்து வெங்காயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை பச்சையாக நம்ம சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்டவை இந்த சேர்மங்கள் எல்லாமே கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்தும். குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க தொடர்ந்து சின்ன வெங்காயத்தை வந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ பிளட்ல சுகருடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறவங்களுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபட வைக்கும். இப்போ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட
இப்போ இருந்து வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். அன்றாடம் நம்மளுடைய சமையலில் நம்ம தினசரி வெங்காயத்தை பயன்படுத்திட்டு தான் இருப்போம். ஆனால் அதனுடைய மருத்துவ நன்மைகள் குறித்து நமக்கு தெரியாது. அதை பயன்படுத்திட்டு அதை நம்மளுடைய சாப்பாட்டிலேருந்து நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். இனிமேல் அதை வந்து நம்ம தூக்கி எறியாமல் அதை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட பழகுவோம். ஏன்னா அதுலேயும் நிறைய மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு. வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.